அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்பொழுதாவது யோசித்து பார்த்திருக்கிறீங்களா, எதற்காக நமக்கு இவ்வளோ பணப்பற்றாக்குறை இருக்கிறது? நம்முடைய ஆரோக்கியத்தில் எதற்காக இவ்வளோ கஷ்டம் வருகிறது? எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு மனக்குழப்பம், உறவுகளால் நம்முடைய உறவுகளுடன் நாம் சண்டையிடுவது, நம் வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நம் பிள்ளைகள் நம் பேச்சை சொல் பேச்சை கூட கேட்காத மாதிரி இருப்பவர்கள், இதையெல்லாம் நாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு எப்பொழுதுமே நம்ம வீட்டில் ஒரு கலவரமாகவே நாம் இருக்கிறோம். நான் எதற்காக என்றால் நம்முடைய வீட்டில் குர்ஆனுடைய நூறு இல்லாததால் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யாருடைய வீட்டில் குர்ஆனுடைய திலாவத் இல்லையோ அவர்களுடைய வீட்டிலிருந்து மலக்குமார்கள் விரண்டோடி விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். ஒரு வீட்டில் அசுத்தமாக இருந்தால் மலக்குமார்கள் இருக்க மாட்டார்கள். ஹராமான வருமானம் இருந்தால் அந்த வருமானத்தில் பற்றாக்குறை தான் நமக்கு இருக்கும். அதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூறாவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த சூறாவானது சூரா பஹ்ரா. இந்த சூரா பஹ்ராவை நாம் ஓதுவதால் நம் வீட்டில் உள்ள ஷைத்தானும் ஷயாத்தீன்களும் விரண்டு ஓடிவிடுவார்கள் என்று நபிகளார் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இதை நீங்கள் படித்து பார்த்து உணர்வீர்கள். படித்தால்தான் நாம் உணர முடியும். அதை என் வாழ்வில் நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு சூரை பஹ்ரா என்பது என் தாயை போல், என்னுடைய ஃப்ரெண்டை போல், ஏன் என்னுடைய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யும் ஒரு சூறாவாக நான் எடுத்துக்கொள்வேன். இந்த வீடு கட்டிய புதிதில் 2 வருடத்திலேயே என்னுடைய வீட்டில் போர் தண்ணி வற்றிவிட்டது. நான் ரொம்ப கவலையாக போயிடுச்சு. என்னடா இது, ஏதாவது ரிப்பேர் இருக்கும் அப்படின்ட்டு ரிப்பேர்காரங்களையெல்லாம் கூப்பிட்டு பார்த்தோம். ஒன்றுமே இல்லை, ரிப்பேர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேறு என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்டால் அந்த போரில் இருக்கிற தண்ணியே வற்றி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மற்றும் தையில் ஒரு தடியை வச்சுட்டு கூட பார்ப்பாங்களே தண்ணி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல போர் போட்ட இடத்துல தண்ணியே இல்லை, அங்கே தண்ணியே கிடையாது, வற்றி போயிடுச்சு, நீங்கள் வேறு பக்கம் தான் போட்டாகணும் அப்படின்ட்டு இன்ஜினியரும் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே கவலையாக போயிடுச்சு. அதுவும் எங்கே, நாங்கள் போட்டது பேக் சைடில், ஆனால் எங்கள் வீட்டு முன்னாடி பக்கத்தில் தான் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் சொல்லிட்டாரு. அந்த இடத்தில் நாங்கள் போர் போட வேண்டுமானால் இப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நிமிஷத்தில் போட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் எங்கள் காலத்து 90s காலத்துலலாம் பெரிய ஒரு மிஷின் தான் போடும். அப்படின்னா வீடே அந்த முன்னாடி பக்கமே இடிக்கிற மாதிரியும் பொருள் செலவு, மன கஷ்டம் எல்லாமே அதில் நமக்கு ஏற்படும். இருந்தாலும் எத்தனை தான் நம்ம பக்கத்து வீட்டில் எல்லாம் தண்ணி வாங்கி நம்ம புழங்க முடியும், காசு போட்டு வாங்கி எத்தனை தான் புழங்க முடியும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சரி, நம்ம போர் போடலாம், பரவாயில்ல, வீட்டை கொஞ்சம் இடித்தாலும் பரவாயில்ல, செலவானாலும் பரவாயில்ல, நாம் போர் போட்டுடலாம் அப்படின்னு இருந்தேன். எனக்கு ரொம்ப மனசில் ஒரே கஷ்டம். அதனால் நான் நியத் பண்ணேன் அல்லாவிடம், யா அல்லாஹ், இந்த சூரா பஹ்ரா படிக்கிறேன், இந்த சூரா பஹ்ராவின் பர்க்கத்தால், உன்னுடைய அருளால் எனக்கு இந்த சூறாவை பர்க்கத் கொடுத்து எனக்கு இது தண்ணீர் வரும்பதை செய்ய அல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு அல்லாவின் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் ஒரு 11 நாள் நியத் வைத்து படித்தேன். ஆனால் அல்லாஹு தாலா எனக்கு 7வது நாளே எனக்கு பதில் சொல்லிவிட்டான். ஏதோ அன்னைக்கு என்னுடைய வீட்டில் ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ப்ராப்ளம், ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். நம்ம வீட்டில் எப்போவுமே பார்க்குற ஒரு பையன் அந்த எலக்ட்ரிக் ப்ராப்ளம் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாரு. அவர் பார்த்துட்டு இருக்கும்போது நான் பேச்சு வாக்காக சொல்கிறேன், பாருங்கள், நம்ம வீட்டில் தண்ணி வற்றி போயிடுச்சு, போர் 2 வருஷத்துலேயே வற்றி போயிடுச்சு, இப்போ முன்னாடி வேற இடிக்க சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன அதுக்குள்ளேயே வற்றி போயிடுச்சு, அது எப்படி வற்றி போகும், சரி நான் பார்க்குறேன் வேணா அப்படின்னு சொல்லி அவர் அந்த போர் போட்ட இடத்துல ஹோல் இருக்கும்ல, அந்த ஹோல் கிட்ட போய் என்ன செய்கிறாரு, ஒரு சின்ன கல் தான், அந்த கல்லை எடுத்து அந்த அந்த ஹோலுக்குள்ளே போடுறாரு. போட்டு அந்த தண்ணியில் எப்படி ஒரு சத்தம் வரும், அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்தது. ஒரு பொருளை போட்டால் எப்படி சத்தம் வரும், அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்தது. உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான், தண்ணி பக்கத்துலேயே இருக்குது, நீங்கள் என்ன தண்ணி வற்றி போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே எனக்கெல்லாம் அப்படியே ஒரே ஆச்சரியம். அல்லாவுடைய கருணையின் மீது எனக்கு ஒரே நம்பிக்கை. அதனால் உடனே நான் அல்லாவுக்கு சஸ்தா செய்து நான் சுக்ரியா சொன்னேன்.
அந்த இடத்தில் வந்து உடனே அவங்க வந்து அதில் இருக்கிற டியூபில் எடுத்து பார்த்தா ஒரு சின்ன அந்த டியூப் வந்து கொஞ்சம் இது ப்ரெஸ் ஆகி இருக்குது. அதான் அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இருந்ததே ஒழிய அதை இடிக்க வேண்டிய ப்ராப்ளமோ இல்லை வேறு இடத்தில் நாங்கள் போர் போடுற ப்ராப்ளமோ இல்லை. அதனால் அல்லாஹாலாவின் மீது நம்பிக்கை வைத்து இந்த சூர பஹ்ராவை நீங்கள் வந்து படித்தால் அவசியம் வந்து உங்களுக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய துக்கங்கள் எது இருந்தாலும் அல்லாவிடம் முறையிட்டு இந்த சூறாவை நம்பிக்கையுடன் படியுங்கள். 11 நாட்கள் வந்து நியத் செய்து கொள்ளுங்கள். அந்த 11 நாட்களும் காலை ஃபஜர் நமாஸுக்கு பிறகு நீங்கள் வந்து படியுங்க, இல்லையா இஷாவுக்கு பின்னால் படியுங்க. ஒரு நாளில் உங்களால் சூர பஹ்ரா முழுவதும் படிக்க முடியாவிட்டால் 2 நாள் 3 நாள் என்றனாலும் நீங்கள் வந்து படிக்கலாம். அப்படி படிச்சுட்டு அல்லாஹ்விடம் வந்து நீங்கள் துவா கேளுங்கள். அல்லாஹு தாலா அவசியம் வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த எந்த துவாவையும் கபூலாக்குவான். அல்லாஹு தாலா இந்த சூர பஹ்ராவான இதை வந்து இதை கேட்டவர்கள் எத்தனையோ பேர் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன பிற்பாடி நான் இந்த சூரா பஹ்ராவை படித்தேன், எனக்கு என்னுடைய பெண்ணுடைய நிக்கா முடிந்தது, சிலர் வந்து குழந்தை பிறந்தது என்றும் சிலருக்கு ஜாபுக்கு கிடைத்தது என்று எத்தனையோ பேர் கூறியிருக்கிறார்கள். அதனால் நீங்களும் வந்து இந்த சூரா பஹ்ராவை அவசியம் படியுங்கள். அவ்வாறு படித்தால் நம்முடைய வீட்டில் உள்ள ஷைத்தான்கள் விரண்டி ஓடிவிடும். நம்முடைய வருமானத்தில் பர்க்கத்தும் அல்லாஹு தாலா கொடுப்பான். நம்முடைய மன கஷ்டங்கள் எதுவானாலும் அல்லாஹு தாலா நிவர்த்தி செய்து வைப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.